ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் தங்கமான மனிதர். அவர் வந்து விஜய் பார்வதிக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. அது வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு பெருக்கிட்டு இருக்காங்களாம், அதுக்காக ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகான வாய்ஸ் உடைய ஒரு ஆள் தான் நம்ம அமித். நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரு அவங்க மனைவியை நினைத்து நம்ம கானவளத்து ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பார். டியூன் வந்துட்டு நம்ம அமித் போட்டிருப்பார், அதை பாடியிருப்பார். சூப்பராக இருந்திருக்கும் அந்த பாட்டு. யாரெல்லாம் கேட்டு ரசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடி இப்போ வந்துட்டு பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காரு. நம்ம விஜய் படத்தை அந்த பக்கம் பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் பாடுறாரு. என்ன பாட்டுனா, முதுகெல்லாம் வலிக்குது பெருக்க பெருக்க, இது என்ன கொடுமையோ பாருக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அழகாக பாடிட்டே இருக்காரு. அவன் அப்படியே பார்க்குறாங்க, பாரு உனக்காக தான் அந்த பாட்டு பாடுறாங்க. உடனே அவங்களும் திரும்பி பாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நீ பாத்திரம் கழுவிட்டுருக்க அப்படின்போது, ஆக்சுவலாக அவங்க 2 பேர் பாத்திரம் கழுவணும் பொழுது அவங்க பாதி கழுவிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. எல்லாம் அரட்டை அடிக்க போயிட்டாங்க பொழுது அவர் உட்காந்து கழுவிட்டுருக்காரு. உடனே என்ன பண்ணுறாரு, உனக்காக தான் பாரு, நீ பாவம் தனியாக வந்து பெருக்கிட்டு இருக்கல, உனக்காக கம்பெனி கொடுக்க. செம்மையாக இருந்துச்சு அது. ஆக்சுவலாக இப்போ இது மற்றவங்க யாரோ பேசுனா நம்ம ஒன்று யோசிப்போம்ல, பாரு இவர் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இவர் பண்ணுற விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு அது மாதிரி தோண மாட்டுது. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாரோட மனசு வந்து அடைச்சிட்டார். இந்த போன வாரம் விஜய் சேதுபதி வந்து கலாய்ச்சோடனே அவங்க மகளுக்கு வந்துட்டு எங்கே வருத்தம் வந்துடுமோட்டு, டேடி வந்துட்டு ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் பார்த்தியா, நான் உன்னை திட்டுவல தப்பு பண்ண, அது மாதிரி நான் தப்பு பண்ண சொல்லிட்டு அவங்க திட்டிருக்காங்க அங்கிள் அப்படின்னு முடித்தார். அதெல்லாம் எங்கேயோ. அதனால தான் எனக்கு அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, அன்னையிலேருந்து ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமித்தை. பட் ரொம்ப அதே மாதிரி விஜய் பார்வதி கிடைத்த ஒரு நல்ல நண்பன், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய நேரங்களில் வந்துட்டு விஜய் பார்வதி செய்யக்கூடிய தவறுகளை வந்து தடுத்தவரும் இவர் தான். அதே மாதிரி இவங்க மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த மேனேஜர் டாஸ்க்கே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொன்னீங்க அதனால தான் நான் இப்போ மாற்றி பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ அப்போது தொடங்கின நட்பு வந்துட்டு அழகாக இப்போ வரைக்கும் சூப்பராக ஃபாலோ ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு. சாரி காலையில் ஒரு டாஸ்க் ஒன்று அவர் ஆக்சுவலாக மைக்கு போடல. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட அந்த குழந்தைத்தனமான விஷயங்கள், அதுக்கப்புறம் நீ ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற விஷயங்கள், ஒரு விஷயத்தை நீ யோசிச்சிட்டேன்னா அதை செய்யாமல் விட மாட்டேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அதை சொன்னதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் கம்பெனிக்கு காதில் புகை வளர அளவுக்கு பேசியிருந்தார். ஏன்னா ஒரு பொசசிவ்னஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மனிதர். ஸோ அவர் விஜய் பார்வதிக்காக ஒரு அழகான பாட்டு பாடி அவங்களும் வந்துட்டு பெருக்கி முடித்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்களோட இந்த 2 பேரோட நட்பு எவ்வளோ அழகானது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.